ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி திலகம் 2026. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம திலகம் பேட்ச் டே 3ல் ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிரான தொடக்க கால கிளர்ச்சிகளில் பார்ட் 4 வந்து நம்ம திருச்சிராப்பள்ளி பேரறிக்கையை வந்து பார்க்க போகிறோம். லாஸ்ட் டாபிக் வந்து மருது சகோதரர்கள் பார்த்துருப்போம். ஆக்சுவலாக மருது சகோதரர்களையும் திருச்சிராப்பள்ளி பேரறிக்கையும் பிரிக்கவே முடியாது. திருச்சிராப்பள்ளி பேரறிக்கையில் முக்கியமான பங்கு வந்து மருது சகோதரர்களுக்கு இருக்குது. நீங்கள் அங்கே பார்த்த பாயிண்ட்ஸை விடவுமே மருது சகோதரர்கள் பற்றி இங்கே நீங்கள் நிறைய பாயிண்ட்ஸ் பார்ப்பீங்க. ஓகேங்களா? ஏன் நம்மளோட வீடியோஸ் வந்து இவ்வளோ லென்த்தாக இருக்கும், இவ்வளோ பாயிண்ட்ஸ் ஏன் அதிகமாக இருக்குது அப்படின்னா, நம்ம வந்து கம்ப்ளீட் அவுட் சோர்ஸு, கம்ப்ளீட் ஸ்கூல் புக் எல்லாத்தையும் கவர் பண்ணுறதுனால, எல்லா கண்டென்ட்டையும் எடுத்துக்கிறதுனால நமக்கு வந்து நிறையா பாயிண்ட்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. வேறு ஒன்றும் இல்லை. ஓகேங்களா? படிக்கிறோம், நல்லா படிச்சிருவோம் அப்படிங்கிறதா, வேறு ஒன்றும் இல்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலாக திருச்சிராப்பள்ளி பேரறிக்கைக்குள்ளே போலவாங்க. நம்மளோட திருச்சிராப்பள்ளி பேரறிக்கை என்னைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1801 ஜூன் 12. ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஷின், ஜம்புத்தீவு பிரகடனம் அப்படிங்கிறது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா திருச்சி பேரறிக்கை. திருச்சிராப்பள்ளி பேரறிக்கை, திருச்சி பேரறிக்கை எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஜம்புத்தீவு பிரகடனம். அதை மறந்துடக்கூடாது, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதெல்லாம் ஸ்கூல் புக்கில் இல்லை, இருந்தாலும் அவுட் சோர்ஸில் முக்கியமான பாயிண்ட்ஸ் இதெல்லாம் தான். திருச்சி திருவரங்கம்ல தான் அந்த திருச்சி பேரறிக்கை வந்து ஒட்டப்படுது. அதை பார்க்கலாம் வாங்க. பிரிட்டிஷாருக்கு எதிராக மண்டல சாதி சமய இன வேறுபாடுகளை கடந்து நிற்பதாக முதலில் விடுக்கப்பட்ட அறைகூவல் திருச்சி பேரறிக்கை. பிரிட்டிஷாருக்கு எதிராக மண்டல சாதி சமய இன வேறுபாடுகளை கடந்து நிற்பதாக முதலில் விடுக்கப்பட்ட அறைகூவல் திருச்சி பேரறிக்கை. ஓகேங்களா? இப்போ பேரறிக்கை வந்து ரெடி பண்ணாங்க, எங்கே ஒட்டுனாங்க? பேரறிக்கை வந்து ரெடி பண்ணிட்டு நம்ம திருச்சி நவாப் கோட்டையில் முன்சுவர்லையும் ஸ்ரீரங்கம் கோவிலோட சுற்றுச்சுவர்லையும் ஒட்டினாங்க. நம்ம திருச்சி பேரறிக்கை ஜம்புத்தீவு பிரகடனம் எப்படி எழுதப்பட்டிருந்தது, அதோட சாசனம் அது எப்படி எழுதப்பட்டிருந்த முறை எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா மருது பாண்டியர்கள் தான் எழுதியிருப்பாங்க. எப்படி எழுதியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1000 ஆண்டுகள் வாழ்ந்தாலும் நாம் ஒரு நாள் இறந்துதான் போக போகிறோம். ஐரோப்பியர்களை நாம் எவ்விடத்தில் கண்டாலும் எதிர்க்க வேண்டும். நமது பாளையக்காரர்களின் ஒற்றுமையை நிலைநாட்டி ஐரோப்பியர்களை எவ்விடத்தில் கண்டாலும் எதிர்க்க வேண்டும். நவாப் முகமது அலியின் அரசாங்கத்தை பயன்படுத்தி அவர்கள் ஆட்சி அதிகாரம் செய்து வருகிறார்கள் ஐரோப்பியர்கள். நவாப் முகமது அலியின் அரசாங்கத்தை பயன்படுத்தி ஐரோப்பியர்கள் ஆட்சி அதிகாரம் செய்து வருகிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து இதை எதிர்த்து போராடணும் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்குது. அந்த மருது பாண்டியர்கள் எழுதப்பட்டது தான். இப்படிக்குன்னு போட்டு பாருங்கள். இப்படிக்குன்னு போட்டு அந்த சாராம்சத்தில் என்ன எழுதியிருக்குன்னு பாருங்கள். இப்படிக்கு பேரரசர்களின் ஊழியன், ஐரோப்பியர்களின் ஜென்ம விரோதி மருது பாண்டியன் அப்படின்னு எழுதப்பட்டிருக்குது. இது ரொம்ப இம்பார்ட்டனா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவுட் சோர்ஸ் படிக்கிறோம், அதுலேருந்து கொஷின் வருமா அப்படிங்கிறது வந்து தெரியாது. கண்டிப்பாக அவுட் சோர்ஸ்லேருந்து கொஷின் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவுட் சோர்ஸ் வந்து படிச்சுக்கணும். இந்த இப்படிக்கு அப்படிங்கிறத கொஞ்சம் பார்த்துக்கோங்க. பேரரசர்களின் ஊழியன் மருது பாண்டியர், ஐரோப்பியர்களின் ஜென்ம விரோதி யார்? மருது பாண்டியன் அப்படின்னு எழுதப்பட்டிருந்தது. இதுதான் ஜம்புத்தீவு பிரகடனத்தில் இருந்துச்சு. ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் பேஜ் போகலாம். ஆக்சுவலாக வந்து 1801 தான் பேரறிக்கை வந்து 1801 ஜூன் 12 ஓகேங்களா? அந்த பேரறிக்கை ஒட்டப்பட்டதுக்கு அப்புறம்தான் கலகமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. கிளர்ச்சி வந்து நடந்துக்கிட்டே தான் இருக்குது. ஓகேங்களா? அதில் வந்து இது ஒரு பாட்டாக இப்படி வந்து பேரறிக்கை ரெடி பண்ணுறாங்க, ஒட்டுறாங்க. அதாவது நம்ம லாஸ்ட்டாக பார்த்துருப்போம், நம்ம வந்து ஊமத்துறை செவத்தையா வந்து திருநெல்வேலிக்கு வந்து அடைக்கலத்துக்கு வரும்போது, அடைக்கலமாக அங்கே இருக்கும்போது அவங்க வந்து சிவகங்கை நோக்கி வர்றாங்க. சிவகங்கை நோக்கி படையெடுத்து வர்றாங்க. நீங்கள் வந்து திருநெல்வேலிக்குன்னு சொல்லிட்டு சிவகங்கைக்கு மருது பாண்டியர்கள்கிட்ட அடைக்கலத்துக்காக வந்துடுவாங்க. அப்போ வந்து சிவகங்கை நோக்கி படையெடுத்துக்கிட்டு கர்னல் இன்னசு, கர்னல் அக்னியு தலைமையிலான படை வந்து நீங்கள் வந்து ஊமைத்துறையும் செவத்தையாவையும் விட்டுருங்க அப்படின்னு சொல்லும்போது, இல்லை நாங்கள் விட முடியாது, நீங்கள் பார்க்குறத பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு மருது சகோதரர்கள் சொல்லுவாங்க. அதுலேருந்தே பார்த்தீங்கன்னா கிளர்ச்சிகள் நடந்துக்கிட்டே தான் இருக்கும் தொடர்ந்து. ஓகேங்களா? அதுக்கப்புறமா தான் வந்து மருது சகோதரர்கள் என்ன பண்ணுவாங்க, இது இப்படியே விடக்கூடாது, பாளையக்காரர்கள் கூட்டமைப்பெல்லாம் ஒன்றிணைஞ்சு போராடணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் அந்த பிரகடனம் ரெடி பண்ணுறது. அந்த பிரகடனம் ரெடி பண்ணி ஒட்ட வரைக்கும் காத்துக்கிட்டு இருந்தாங்களான்னு கேட்டால் கிளர்ச்சிகள் நடந்து கொண்டே தான் இருந்தது. ஓகேங்களா? இப்போ பாருங்கள், ஆக்சுவலாக வந்து பாளையக்காரர்களை எல்லாம் ஒன்று சேர்ந்து இந்த இது பண்ணணும், இந்த
போர் இந்த இது செயல்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் அந்த திருச்சிராப்பள்ளி பேரறிக்கை ரெடி பண்ணது. அப்போ என்ன பண்ணிடுறாருன்னா, அந்த சின்ன மருது இருக்கார் பாருங்க, அவர் வந்து ஓகே நான் வந்து என்னால் முடிஞ்சது நான் செய்கிறேன்னு ஒவ்வொருத்தரும் அந்த மாதிரி செய்யும்போது சின்ன மருது மட்டும் 20,000 படை வீரர்களை கூட்டிகிட்டு வர்றாரு. ஓகேங்களா, சின்ன மருது எத்தனை படையாட்களை கூட்டிகிட்டு கொண்டு வந்தாருன்னு அது கொஷின் கேட்டிருக்காங்க. சின்ன மருது வந்து 20,000 படை வீரர்களை கூட்டிகிட்டு கொண்டு வர்றாரு. சின்ன மருது கூட்டிகிட்டு வர்றாரு. ஆனால் நமக்கு ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனிக்கு நம்ம ஆளுக யாரெல்லாம் சப்போர்ட்டுன்னு சொல்லட்டுங்களா? புதுக்கோட்டையில் தொண்டைமான் மன்னர், புதுக்கோட்டை மன்னர் தொண்டைமான், அவர் தானே வந்து நமக்கு ஏற்கனவே துரோக செயலாம் பண்ணிட்டார். ஏற்கனவே காட்டி கொடுத்தது, கட்டபொம்மன் அங்கே இருக்கிறாருன்னு சொல்லி காட்டி கொடுத்ததே வந்து புதுக்கோட்டை தொண்டைமான் அவர்கள் தானே. புதுக்கோட்டை ராமநாதபுரம் அந்த மன்னர்கள் தானே காட்டி கொடுத்ததே. ஓகேங்களா, இப்போ பாளையக்காரர்கள்லாம் ஒன்றா சேர்ந்து செயல்படணும், ஐரோப்பியர்களை எந்த இடத்துல கண்டாலும் எதிர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் திருச்சிராப்பள்ளி பேரறிக்கை ரெடி பண்ணுறாரு நம்ம மருது சகோதரர்கள். அந்த டைமில் பார்த்தீங்கன்னா சின்ன மருது மட்டும் 20,000 படை வீரர்களை கூட்டிகிட்டு வந்துடுறாரு. ஆனால் நம்ம புதுக்கோட்டை, தொண்டைமான், ராமநாதபுரம், எட்டயபுரம், தஞ்சாவூர், சிவகங்கை முன்னாள் ஆட்சியாளர் படமாத்தூர் ஒய்யாதேவர் ஓகேங்களா, இவங்க எல்லாமே வந்து ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனிக்கு தான் சப்போர்ட்டு. புதுக்கோட்டை தெரியும், ராமநாதபுரம் தெரியும், எட்டயபுரம் தெரியும், தஞ்சாவூர் தெரியும், சிவகங்கை தெரியும். சிவகங்கை முன்னாள் ஆட்சியாளர் படமாத்தூர் ஒய்யாதேவர் அது என்ன புதுசாக இருக்குது அப்படின்னா அவுட் சோர்ஸில் இருக்கிற ஒரு பாயிண்ட், இதை மிஸ் பண்ணக்கூடாது. ஆக்சுவலாக வந்து சிவகங்கையின் ஆட்சியாளராக அங்கீகரிக்கப்பட்டவர், ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனியால் சிவகங்கையின் ஆட்சியாளராக அங்கீகரிக்கப்பட்டவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த டைமில் சிவகங்கை முன்னாள் ஆட்சியாளர் படமாத்தூர் ஒய்யாதேவர். அவர் வந்து சிவகங்கையில் வந்து ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனி வந்து ஃபஸ்ட்டு ஒரு டைம் வந்து அவர் வந்து ஆட்சியாளராக நியமிக்கப்பட்டிருந்தது. யார்? படமாத்தூர் ஒய்யாதேவர். அவர் எல்லாமே இந்த கிளர்ச்சி டைமில் வந்து ஆங்கிலேயருக்கு சப்போர்ட்டு. அது மட்டுமா, இப்போ வந்து நீங்கள் மட்டும்தான் 20,000 படை வீரர்களை கூட்டிகிட்டு வருவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனி அவங்க என்ன பண்ணுறாங்க, வங்காளம், சிலோன், மலையாலிருந்து பிரிட்டிஷ் படைகளை எல்லாம் வரவழைச்சிடுறாங்க. ஓகேங்களா, ஆக்சுவலாக வந்து இது புரியுதுங்களா? அந்த பேரறிக்கை ஒட்டப்பட வரைக்கும் காத்துக்கிட்டு இருந்தாங்களான்னா இல்லை, கிளர்ச்சி நடந்து கொண்டே தான் இருக்கிறது. சின்ன மருது 20,000 ஆட்களை வந்து ரெடி பண்ணி கூட்டிகிட்டு வராரு. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டை, ராமநாதபுரம், எட்டயபுரம், தஞ்சாவூர், சிவகங்கை முன்னாள் ஆட்சியாளராக ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனியால் நியமிக்கப்பட்டிருந்தவர் யார்? படமாத்தூர் ஒய்யாதேவர். இவர் எல்லாமே ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனிக்கு தான் சப்போர்ட்டு. அப்புறம் வங்காளம், சிலோன், மலையால் இருந்தெல்லாம் வந்து பிரிட்டிஷ் படைகளை வந்து வர வச்சிடுறாங்க ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனி. எப்போவுமே ஆங்கிலேயர்கள் என்ன பண்ணுவாங்க, பிரித்தாளும் கொள்கையை தானே யூஸ் பண்ணுவாங்க. ஆக்சுவலாக பாருங்கள், இப்போ பூரா இவங்க புதுக்கோட்டை, ராமநாதபுரம், எட்டயபுரம், தஞ்சாவூர், சிவகங்கை முன்னாள் இது எல்லாமே வந்து அவங்க பக்கம் இழுத்துட்டாங்க பாருங்கள், அவங்களுக்கு தானே சப்போர்ட் பண்ணுறாங்க. அப்போ வந்து ஆங்கிலேயர்கள் வந்து என்ன தான் கொள்கை யூஸ் பண்ணாங்க, பிரித்தாளும் கொள்கை. ஓகேங்களா, இப்போ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் ஒரு டைமில் வந்து பார்த்தீங்கன்னா சிவகங்கை வந்து வீழ்ச்சி அடைஞ்சிருது. சிவகங்கையின் வீழ்ச்சி எப்படின்னு பார்க்கலாம். சிவகங்கையின் வீழ்ச்சி அதாவது அதான் பாருங்கள், பேரறிக்கை ஒட்டுறதுக்கு தயார் பண்ணி எல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கிற அந்த டைம்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிளர்ச்சிகள்லாம் நடந்துட்டுருக்குன்னு தான் நான் சொன்னேன் பாருங்கள். ஓகேங்களா, இதுவும் நடந்துட்டுருக்கும், அதுவும் சம்மந்தமான ப்ராசஸும் கோயிங் ஆன்லேயே இருக்கும். ஓகேங்களா, இப்போ சிவகங்கையின் வீழ்ச்சிக்கு முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 1801 ஜூன் 12 தான் திருச்சி பிரகடனம்னு சொல்லி திருச்சிராப்பள்ளி பேரறிக்கைன்னு நான் சொல்லியிருக்கேன். அது அந்த டேட்டு தான். ஆனால் அந்த டேட்டு நடந்துட்டு இருக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு மாதத்துக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா சிவகங்கை எதனால் வீழ்ச்சி அடைஞ்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1801 மே மாதம் ஆங்கிலேயர்கள் வந்து தஞ்சை திருச்சி கலகக்காரர்களை வந்து தாக்கிட்டாங்க. ஓகேங்களா, அந்த சிவகங்கையை தான் பாருங்கள், கட்டபொம்மன் வந்து இந்த சிவகிரி பாளையக்காரர்களை எல்லாம் ஒன்று சேர்த்துலான்னு போய் இது பண்ணும்போது அவங்க வந்து ஆங்கிலேயர்களுக்கு கிட்ட வந்து இந்த மாதிரி அவங்க பாளையக்காரர்கள்லாம் வந்து இந்த மாதிரி வேலைகள்லாம் பார்த்துட்ருக்குறாங்க அப்படின்னு சொல்லி அவங்க வந்து சொல்லிடுவாங்க. அப்போ அப்படியே ஆங்கிலேயர்கள் ரொம்ப உஷாராகி அப்படியே ஒன் பை ஒன்னாக அவங்க வந்து மூவ் ஆன் பண்ணி போய்கிட்டு இருக்கும்போது சிவகங்கையின் வீழ்ச்சிக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1801 ஜூனில் பிரகடனம் திருச்சி பேரறிக்கை அப்படின்னா 1801 மே மாதமே ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனி என்ன பண்ணுறாங்க, தஞ்சாவூர் திருச்சி பாளையக்காரர்கள் கலகக்காரர்களை எல்லாம் தாக்குறாங்க.
அப்போ அவங்க பயந்துட்டு என்ன பண்ணுறாங்க, தஞ்சை திருச்சி கலகக்காரர்கள் வந்து பிரான்மலையிலும் காளையார் கோவிலிலும் தஞ்சமடைகிறாங்க. அங்கே போய் மறுபடியும் துரத்தி போய் அவங்கள தோற்கடிப்பு பண்ணிடுறாங்க ஆங்கிலேயர்கள். தெரிஞ்சுக்கிட்டீங்களா? இப்போது நம்ம மருது சகோதரர்கள் வந்து அது சம்மந்தமான திருச்சி பிரகடனம், திருச்சிராப்பள்ளி பேரறிக்கை சம்மந்தமான வேலையெல்லாம் பார்த்துட்ருக்குறாங்க. அதுக்கு ஒரு மாதத்துக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா 1801 மே மாதமே வந்து கலகக்காரர்களை, ஆங்கிலேயர்கள் வந்து நம்மளோட கலகக்காரர்களை தஞ்சாவூர் திருச்சி கலகக்காரர்களை தான் ஃபஸ்ட்டு வந்து அட்டாக் பண்ணுறாங்க. அவங்க வந்து தஞ்சாவூர் திருச்சி கலகக்காரர்கள்லாம் பயந்து போய் பிரான்மலையிலும் காளையார் கோவிலையும் போய் தஞ்சமடைகிறாங்க. அங்கேயும் போய் தேடி பிடிச்சி அவங்கள தோற்கடிப்பு பண்ணிடுறாங்க. ஓகேங்களா? அடுத்தது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 1801 அதே மே மாதத்தில் இன்னொரு தலைமையில், அக்னியூ தலைமையில் வந்து படைப்பிரிவு வந்து மானாமதுரை, பார்த்திபனூர் வழியாக கிளர்ச்சியாளர்கள் வசம் இருந்த பரமக்குடி அரண்களை எல்லாம் ஆக்கிரமிப்பு பண்ணிடுறாங்க. அதாவது இப்போ ஆங்கிலேயர்கள் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஒவ்வொரு பிரிவை பிரித்து விட்றாங்க. ஒரு பிரிவு வந்து 1801 அதே மே மாதத்தில் வந்து தஞ்சாவூர் திருச்சி கலகக்காரர்களை போய் அட்டாக் பண்ணுறாங்க. அப்புறம் அக்னியூ அப்படிங்கிற தலைமையிலான படைப்பிரிவு வந்து என்ன பண்ணுறாங்கன்னா மானாமதுரை பார்த்திபனூர் வழியாக போய் கிளர்ச்சியாளர்கள் வசம் இருந்த அந்த பரமக்குடி அரண்களை எல்லாம் ஆக்கிரமிப்பு பண்ணிடுறாங்க. புரிஞ்சுதுங்களா? இதெல்லாம் தான் சிவகங்கையின் வீழ்ச்சிக்கு முக்கியமான காரணம். ஒரு சைடு பிரிவில் போய் தஞ்சாவூர் திருச்சி கலகக்காரர்களை அட்டாக் பண்ணுறாங்க. அவங்க பிரான்மலை காளையார் கோவிலில் தஞ்சமடைகிறாங்க. இன்னொரு சைடு பிரிவு 1801 மே மாதத்தில் அக்னியூ தலைமையிலான படை போய் என்ன பண்ணுறாங்க, மானாமதுரை பார்த்திபனூர் வழியாக போய் அந்த பக்கம் வந்து கிளர்ச்சியாளர்கள்கிட்ட இருந்த பரமக்குடி அரண்களை வந்து ஆக்கிரமிப்பு பண்ணிடுறாங்க. ஓகே, எல்லாத்தையும் சுற்றி வளைச்சு அவங்களோட ஒவ்வொரு பிரிவாக அனுப்பிச்சுட்டு எல்லாத்தையும் ஆக்கிரமிப்பு பண்ணிடுறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் பேஜ் போகலாம். நெக்ஸ்ட் என்ன ஆயிடுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்தது கைது. என்ன ஆயிடுது, எல்லா பக்கம் ஓடி ஓடி அதான் எல்லாத்தையும் தோற்கடிச்சு கைது பண்ணுறாங்க. அந்த கைது பண்ணுறது யாரை எந்த ஊரில் கைது பண்ணாங்க அப்படின்னு கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம ஊமைத்துறை இருக்கார்ல, கட்டபொம்மனின் சகோதரர் ஊமைத்துறை, அவரை வந்து பழைய நாடு அப்படிங்கிற ஒரு பகுதியிலையும், ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி ஒரு கட்டபொம்மன் அது படிக்கும்போது பார்த்துருப்போம். ஊமைத்துறை வந்து பழைய நாடு பகுதிகளை வெற்றி கொண்டார். நான் கூட சொன்னேன்ல, ஊமைத்துறை கூட ஹீரோ ஆயிட்டாரு அப்படின்னு சொல்லி சொன்னேன் பார்த்தீங்களா. பழைய நாடு பகுதிகளை கைப்பற்றினார் அப்படின்னு சொல்லி ஒரு இதில் படிச்சிருப்போம். இப்போது அவர் வந்து அந்த ஊமைத்துறையை வந்து பழைய நாடு பகுதியில் தான் கைது பண்ணியிருக்காங்க. சிங்கமுனரி குன்றுகளில் போய் மருது பாண்டியர்களையும், செவத்தையா அப்படிங்கிறவரை ஊமைத்துறையோட சகோதரரை வந்து வத்தலகுண்டு பகுதியிலையும், பெரிய மருது மகன் துரைசாமி மதுரையில் கைது. இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட் ஒன்று இருக்குது. நான் ஆக்சுவலாக வந்து ஃபஸ்ட்டே ஒன்று சொல்லியிருந்தேன். சின்ன மருதுவின் மகன் செவத்த தம்பி அப்படின்னு ஒன்று படிச்சிருக்கோம். அவர் வந்து படைகளை கூட்டிகிட்டு போய் அவர் தஞ்சாவூர் ஏரியாஸ்ல எல்லாம் போய் இது பண்ணுவார். ஆனால் வந்து தஞ்சாவூர் மன்னரே வந்து ஆங்கிலேயருக்கு சப்போர்ட்டாக இருந்ததுனால தோற்று போயிடுவாங்க அப்படின்னு படிச்சிருப்போம். அது வந்து ஒரு அவுட் சோர்ஸில் ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு, சின்ன மருதுவின் மகன் செவத்த தம்பி அப்படிங்கிறது. அதே மாதிரி இதை பாருங்கள், பெரிய மருதுவின் மகன் பெயர் என்ன, துரைசாமி. பெரிய மருது மகன் துரைசாமி, தெரிஞ்சுக்கிட்டீங்களா? சின்ன மருதுவின் மகன் செவத்த தம்பி, பெரிய மருதுவின் மகன் துரைசாமி. இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. நம்ம ஸ்கூல் புக்கில் எல்லாம் ரொம்ப கம்மியாக தான் கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் பத்தவே பத்தாது. அவுட் சோர்ஸை ஃபுல்லாக நம்ம கம்ப்ளீட்டாக ஆர்டராக படிச்சுக்கணும். அதுதான் நமக்கு என்னைக்கு இருந்தாலும் யூஸ் ஆகும். அதுக்காக தான் இவ்வளோ நான் மெனக்கட்டு ரெடி பண்ணியிருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாட்ச் பண்ணுங்கள். முடிவில் வந்து யாரெல்லாம் கைது பண்ணுறாங்க. ஊமைத்துறையை வந்து பழைய நாடு பகுதியிலையும், சிங்கமுனரி குன்றுகளில் மருது சகோதரர்களையும், செவத்தையாவை வத்தலகுண்டுவிலும், பெரிய மருதுவின் மகன் பெயர் என்ன, துரைசாமி அவர்களை மதுரையிலும் கைது பண்ணுறாங்க. ஓகேங்களா? எப்போ எப்படி கொஸ்டின் கேட்பாங்கன்னு தெரியாது. எங்கே வச்சு கைது பண்ணாங்கன்னு கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? ஆக்சுவலாக ராமநாதபுரம் அருகே திருப்பத்தூர் கோட்டையில் மருது சகோதரர்களை தூக்கில் போட்டுறாங்க. அதான் கைது பண்ணிட்டாங்கல்ல, நீ அடுத்து அவங்க வேலையை காமிப்பாங்க இல்லைங்களா. கைது பண்ணி என்ன பண்ணாங்க பாருங்கள். ராமநாதபுரம் அருகே திருப்பத்தூர் கோட்டையில் மருது சகோதரர்களை வந்து தூக்கில் போடுறாங்க. என்னைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1801 அக்டோபர் 24ஆம் தேதி. அடுத்தது ஊமைத்துறையும் செவத்தையாவையும் என்ன பண்ணாங்க அப்படின்னா பாஞ்சாலங்குறிச்சியில் வச்சு தலை துண்டிப்பு செஞ்சிடறாங்க 1801 நவம்பர் 16ஆம் தேதி. அதே மாதிரி அப்புறம் கிளர்ச்சி செஞ்ச கலகாக்காரர்கள்லாம் இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்கள ஒரு 73 பேர்த்த பிடிச்சி 1802 ஏப்ரல் மாதம் மலேயாவில் உள்ள பினாங்கிற்கு நாடு கடத்தல் பண்ணிடுறாங்க.
இது வந்து நிறைய கொஷின் பேப்பரில் வந்து கேட்டிருக்காங்க. நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், இல்லைனாலும் இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. மருது பாண்டியர்களை எந்த இடத்துல தூக்கில் போட்டாங்க அப்படின்னா ராமநாதபுரம் திருப்பத்தூர் கோட்டையில், ராமநாதபுரம் அருகே திருப்பத்தூர் கோட்டையில் தான் மருது சகோதரர்களை வந்து தூக்கில் போடுறாங்க. எந்த வருஷம்னு பார்த்தீங்கன்னா 1801 அக்டோபர் 24 ஓகேங்களா. அடுத்தது ஊமைத்துறை செவத்தையாவை பாஞ்சாலங்குறிச்சியில் வச்சு தலை துண்டிப்பு செஞ்சிடறாங்க 1801 நவம்பர் 16 அதே மாதிரி கலகக்காரர்கள் கிளர்ச்சியாளர்களில் 73 பேர்த்து பிடிச்சா 1801 ஏப்ரல் மாதத்துலேயே 1802 ஏப்ரல் மாதத்தில் மலேயாவில் உள்ள பினாங்கிற்கு நாடு கடத்தல் பண்ணிடுறாங்க. இது மூணுமே ரொம்ப முக்கியமானது. சொல்லுங்கள், மருது சகோதரர்களை எங்கே தூக்கில் போட்டாங்க? ராமநாதபுரம் அருகே திருப்பத்தூர் கோட்டை. தெரிஞ்சுக்கிட்டீங்களா? 1801 அக்டோபர் 24 ஊமைத்துறையும் செவத்தையாவும் பாஞ்சாலங்குறிச்சி கோட்டையில் வச்சு தலை துண்டிப்பு செஞ்சிடறாங்க 1801 நவம்பர் 16. பினாங்கிற்கு நாடு கடத்துறாங்க 73 கிளர்ச்சியாளர்களை. என்னைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1802 ஏப்ரல். ஓகேங்களா. ஆக்சுவலாக இதுக்கெல்லாம் அப்புறமா 1813 அந்த டைமில் வந்து மருது சகோதரர்கள் பற்றி ஒருத்தர் வந்து ஒரு நூல் எழுதியிருக்காரு. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜே கோரலே அப்படிங்கிறவர். மருது அண்ட் இந்தியன் ஸ்டோரி ஆஃப் த பிகினிங் ஆஃப் த 19th century அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன எழுதியிருக்காருன்னு பாருங்கள். கிபி 55 ரோமானிய ஆதிக்கத்தை எதிர்த்து நிகழ்த்திய பிரிட்டானிய தளபதி கால்காசு பேருரைக்கு இணையானது மருதுபாண்டியர்களின் போர்க்கட பிரகடனம் அப்படிங்கிற குறிப்பு எழுதியிருக்காரு. இது என்ன எழுதியிருக்காருலாம் கேட்க மாட்டாங்க. மருதுபாண்டியர் பற்றிய குறிப்பு எழுதியவர் அப்படின்னு என்ன கேட்கலாம். யார் அப்படின்னா ஜே கோரலே அப்படிங்கிறவர். எந்த வருஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1813 மருதுபாண்டியர்கள் பற்றிய குறிப்பு எழுதினவர் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜே கோரலே. அவர் என்ன எழுதியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக வந்து அவர் வந்து கிபி 55 ரோமானிய ஆதிக்கத்தை எதிர்த்து நிகழ்த்திய பிரிட்டானிய தளபதி கால்காசு பேருரைக்கு இணையானது மருதுபாண்டியர்களின் பிரகடனம் அப்படின்னு சொல்லி ஒரு குறிப்பு எழுதியிருக்காரு. அவர் கிபி 55 வந்து ரோமானிய ஆதிக்கத்தை எதிர்த்து நிகழ்த்திய பிரிட்டானிய தளபதி கால்காசு அவருடைய பேருரைக்கு இணையானதாமா மருது சகோதரர்களோட பிரகடனம் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பு எழுதியிருக்காரு. அந்த புக்கு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா மருது அண்ட் இந்தியன் ஸ்டோரி ஆஃப் த பிகினிங் ஆஃப் த 19th century. அந்த மாதிரிலாம் கேட்க மாட்டாங்க. மருது சகோதரர்கள் பற்றி குறிப்பு எழுதினவர் யாருன்னு வேணால் கேட்கலாம், ஜே கோரலே. ஓகேங்களா. எந்த வருஷம்? 1813. ஓகேங்களா. நெக்ஸ்ட் டாபிக் போகலாமா? போகலாம் வாங்க. பாளையக்காரர்கள் கூட்டமைப்பு. ஆக்சுவலாக வந்து நம்ம படிச்சிருப்போம் பாளையக்காரர்கள் கூட்டமைப்புன்னு. யார் தானுங்க அந்த கூட்டமைப்பு பண்ணாங்க, எங்கெங்கே தாங்க அந்த கூட்டமைப்பு அப்படின்னா இதை பார்த்துக்கோங்க வாங்க. இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். எங்கே யார் பாளையக்காரர்கள் கூட்டமைப்பில் யார் எங்கே இருந்தாங்க அப்படிங்கிறது ஒரு ஓரலாக தெரிஞ்சுக்கணும். யார் யார் இருந்தாங்கங்கிற விஷயம் அப்போ தான் நமக்கு தெரியும். ஓகேங்களா. ஓகே, இப்போ பாளையக்காரர்கள் கூட்டமைப்பு அப்படிங்கிறதுல வந்து அது எந்த அளவுக்கு வழிவகுத்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1801 நடந்த கிளர்ச்சி வரைக்கும் வழிவகுத்தது வந்து இந்த பாளையக்காரர்கள் கூட்டமைப்பு தான். இதில் பார்த்தீங்கன்னா பாளையக்காரர்கள் கூட்டமைப்பு ஒரு பக்கம் இருக்கும். அதுக்கப்புறம் இன்னொரு கூட்டமைப்பு சொல்கிறேன் நான், அது வரும்போது பார்த்துக்குவீங்க. இப்போ இந்த பாளையக்காரர்கள் கூட்டமைப்பில் எந்தெந்த பாளையக்காரர்கள் கூட்டமைப்பெல்லாம் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராமநாதபுரம் கூட்டமைப்பு அப்படின்னு ஒன்று இருந்துச்சு. அடுத்தது திருநெல்வேலி கூட்டமைப்பு அப்படின்னு ஒன்று இருந்துச்சு. இதில் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பாளையக்காரர்கள் கூட்டமைப்பு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம விருப்பாச்சி கோபாலநாயக்கர் அந்த இதோடு சேர்ந்து தென்னிந்திய கூட்டமைப்பு ஒன்று நடத்தினாங்க. மருது சகோதரர்களோடு சேர்ந்து ஒரு கூட்டமைப்பு ஏற்பாடு பண்ணாங்க. விருப்பாச்சியில் சதி ஆலோசனை கூட்டம் நடந்துச்சு. அந்த மாதிரியெல்லாம் ஒரு இது பண்ணுறாங்க பார்த்தீங்களா. அந்த டைமில் தான் அந்த பாளையக்காரர்கள் கூட்டமைப்பு அப்படிங்கிறது அதுக்கு முன்னாடி இருந்தே வந்து இது வந்து ஓவராலாக உள்ள கூட்டமைப்பு. அதாவது பாளையக்காரர்கள் கூட்டமைப்பு அப்படிங்கிறது வந்து அந்தந்த பகுதியில் இருக்கிறவங்களை வச்சு உருவாக்குனது பாளையக்காரர்கள் கூட்டமைப்பு. ஓகேங்களா.
அது வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து ஸ்டார்ட்டிங்லேருந்து வரும். இப்ப வீரபாண்டிய கட்டபொம்மன்லாம் வந்து இதில வந்து திருநெல்வேலி கூட்டமைப்புல இருப்பாரு. ஏன்னா, அவரு அங்கிருந்து வர்றாரு பார்த்தீங்களா, அங்கிருந்து தஞ்சம் அடையிற மாரி, அதாவது இந்த சிவகிரி பாளையக்காரர போய் கூப்ட்டுருப்பாரு. அப்ப வந்து அவரு வந்து ஆங்கிலேயருக்கு ஆதரவா இருந்ததுனால, அப்ப வந்து இவங்க மருது சகோதரர்கள் கூட பேசணும் அப்படின்னு இவங்களோட கலந்துக்கிட்டு என்னன்னு முடிவு பண்ணலான்னு ஒரு ஏற்பாடு பண்ணும்போது, நீங்க வீரபாண்டிய கட்டபொம்மன் இதில படிச்சிருப்பீங்க. எஸ்.ஆர். லூசிங்டன் அப்படிங்கிறவர் வந்து இவரு வீரபாண்டிய கட்டபொம்மன் வந்து மருது சகோதரர்களை சந்திக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடைஞ்சல் பண்ணிக்கிட்டு இருந்தவர். மருது சகோதரர்களை தப்பி தவறி கூட வீரபாண்டிய கட்டபொம்மன் வந்து சந்திச்சு பேசிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தடங்கல் பண்ணவர் தான் வந்து எஸ்.ஆர். லூசிங்டன் அப்படிங்கிற ஆட்சியாளர். படிச்சிருப்போம் இல்லைங்களா? அந்த டைமில் வந்து ஒரு கூட்டமைப்பு ஏற்பாடு பண்ணாங்களே, பாளையக்காரர்கள் கூட்டமைப்பு, அந்த கூட்டமைப்பு தான் இது. அடுத்தது இன்னொரு கூட்டமைப்பு ஃப்யூச்சரில் இந்த அப்போ வந்து வீரபாண்டிய கட்டபொம்மன்லாம் இல்லாத டைமில் அப்போ ஒரு கூட்டமைப்பு ஏற்பாடு பண்ணுவாங்க. அது வந்து தென்னிந்திய கூட்டமைப்புன்னு சொல்லிட்டு அது நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேங்களா? புரிஞ்சுதுங்களா? இப்போ நீங்கள் உங்களுக்கு டவுட் ஆகக்கூடாது. ஏன்னா இப்போ இங்கே ஒரு கூட்டமைப்பு இருக்குது, அந்த பக்கம் ஒரு கூட்டமைப்பு இருக்குது. இது வந்து ஃபஸ்ட்டே ஏற்பாடு பண்ணது, அங்கங்கே இருக்கிற ஆட்களை வச்சு அவங்கவுங்களே ஏற்பாடு பண்ணது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தென்னிந்திய கூட்டமைப்பு அந்த ஒரு சின்சியரான போர் நடவடிக்கைகளில் அந்த டைமில் வந்து தென்னிந்திய கூட்டமைப்பில் யார் யார் இருக்காங்க அப்படிங்கிறத அப்புறம் பார்ப்போம். ஓகேங்களா? இப்போ ஆக்சுவலாக ராமநாதபுரம் கூட்டமைப்புன்னு ஒன்று இருக்கும், திருநெல்வேலி கூட்டமைப்புன்னு ஒன்று இருக்கும், அடுத்தது திண்டுக்கல் கூட்டமைப்புன்னு ஒன்று இருக்கும், மலபார் கோயம்புத்தூர் கூட்டமைப்புன்னு ஒன்று இருக்கும். ஓகேங்களா? நான் தனியாக ஹெட்லைனே போட்டிருப்பேன். பாளையக்காரர் கூட்டமைப்பு இது வந்து யார் யார் இருந்தாங்கங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா ஒரு வேளை இதில் யார் யார் இருந்தாங்க அப்படிங்கிறது ஒரு நேம் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா கூட ஓகே அப்படின்னு நம்ம ஏதாவது ஒரு ஆப்ஷனில் வரும்போது கெஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பாக இருக்கும். ஓகேங்களா? பாளையக்காரர்கள் கூட்டமைப்பு கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ராமநாதபுரம் கூட்டமைப்பு தாங்க ஃபஸ்ட்டு. பாருங்க, அதுக்கு தலைவராக யார் இருந்தாங்க அப்படின்னா சிவகங்கை மருது பாண்டியன் தான் தலைவராக இருந்தார். சின்ன மருது, அதாவது பெரிய மருது சின்ன மருது அப்படி வச்சுக்கோங்க. சிவகங்கை பெரிய மருது சின்ன மருது ரெண்டு பேரும் ராமநாதபுரம் கூட்டமைப்பில் தான் இருந்தாங்க. மேலப்பன் அப்படிங்கிறவரும், சிங்கம் செட்டி, முத்துக்கருப்பு தேவர், தஞ்சாவூர் நாணமுத்து, சிவகிரி மாப்பிள்ளை வன்னி, மதுரை கள்ளர்கள் எல்லாமே வந்து ராமநாதபுரம் கூட்டமைப்பில் இருந்தாங்க. ஓகேங்களா? புரிஞ்சுதுங்களா? அந்த டைமில் பாளையக்காரர்கள் கூட்டமைப்பு ஃபஸ்ட்டு இதெல்லாம் இந்த கூட்டமைப்பை வந்து ஃபஸ்ட்டு ஏற்பாடு பண்ணது. தென்னிந்திய கூட்டமைப்புன்னு பின்னாடி ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து அந்த டைமில் கிளர்ச்சியை பொறுத்து அந்த ஏற்பாடு நடந்திருக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ இன்னொரு டைம் வந்து நான் சொல்கிறேன், இதையே இன்னொரு டைம் சொல்கிறேன். திருநெல்வேலி கூட்டமைப்பில் யார் யார் இருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீரபாண்டிய கட்டபொம்மன். அந்த டைமில் வந்து சிவகிரி பாளையத்துக்கு ஆப்போசிட்டாக இது பண்ணுறதுக்காக இந்த பக்கம் சின்ன மருது கூட பேச்சுவார்த்தை நடத்தினார் இல்லைங்களா. அதுக்கப்புறமா வந்து திருநெல்வேலியில் வந்து அவர் தலைமை ஏற்றுக்கிறாரு பாளையக்காரர் கூட்டமைப்புக்கு. வீரபாண்டிய கட்டபொம்மன் மருது சகோதரர்களுக்கு ஆதரவாக இருந்தவங்க நாகலாபுரம், மன்னர்கோட்டை, போராளி, கோலார்பட்டி, சென்னாக்குடி இவங்க எல்லாமே வந்து மருது சகோதரருக்கு ஆதரவாக இருந்தவங்க எல்லாமே திருநெல்வேலி கூட்டமைப்பில் வீரபாண்டிய கட்டபொம்மன் தலைமையில் இருக்கிறாங்க. அதே மாதிரி கட்டபொம்மனுக்குன்னு தனியாக ஒரு கொஞ்சம் ஊருக்கு வந்திருந்தாங்க. அவரோட தலைமையிலேயே சாஃப்டூர், 7000 பண்ணை, காடல்குடி, குளத்தூர் இவங்க வந்து கட்டபொம்மனுக்கு வந்து வீரபாண்டிய கட்டபொம்மனுக்கு ஆதரவாகவே அவங்களோட சரி உங்களோட தலைமையிலேயே நாங்களும் நிற்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கட்டபொம்மனுக்காக வந்தவங்க. இவங்க வந்து மருது சகோதரர்களுக்காக நாகலாபுரம், மன்னர்கோட்டை, போராளி, கோலார்பட்டி, சென்னாக்குடிக்காரவங்களாம் வந்தாங்க. இன்னொரு டைம் பார்க்கலாங்களா? புரியுதுங்களா? ஒன்றும் இல்லை, பாளையக்காரர்கள் கூட்டமைப்பு அப்படிங்கிறது வந்து ஒரு முக்கியமான கூட்டமைப்பு. அதில் யார் யார் எந்தெந்த ஏரியாவில் இருந்தாங்கன்னு தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் இன்னொரு கூட்டமைப்பு பார்ப்போம். ஆக்சுவலாக எல்லாமே பேஸ் ஒன்று தான், ஆனால் அந்த டைமில் வந்து யார் இருக்காங்க அப்படிங்கிறது வந்து பார்க்கணும். இது வந்து 1801 கிளர்ச்சி வரைக்குமே மூவ் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா ராமநாதபுரம் கூட்டமைப்பு அந்த பேர் மட்டும்தான் மாறும், வேற ஒன்றும் இல்லை. அந்த கூட்டமைப்பு அப்படிங்கிறது அந்த பேர் மட்டும் திருநெல்வேலி கூட்டமைப்பு அப்படி மாறிக்கும், வேற ஒன்றும் இல்லை. ஓகேங்களா? ராமநாதபுரம் கூட்டமைப்பு தலைவர் யாராக இருந்தாங்க அப்படின்னா சிவகங்கை பெரிய மருது, சின்ன மருது, மேலப்பன், சிங்கம் செட்டி, முத்துக்கருப்பு தேவர், தஞ்சாவூர் நாணமுத்து, மாப்பிள்ளை வன்னி, சிவகிரி மாப்பிள்ளை வன்னி, மதுரை கள்ளர்கள் எல்லாமே வந்து ராமநாதபுரம் கூட்டமைப்புலையும், அடுத்தது திருநெல்வேலி கூட்டமைப்பில் வந்து தலைவராக நம்ம கட்டபொம்மன் அவர்கள் வர்றாங்க. அப்போ மருது சகோதரர்கள் சொல்லி வந்தவங்க யார் அப்படின்னா மருது சகோதரர்கள், சரி திருநெல்வேலி கூட்டமைப்பில் நீங்கள் எல்லாம் கலந்துக்குங்க அப்படிங்கிற மாதிரி அவருடைய மருது சகோதரர்களுடைய ஆதரவாளர்கள் இங்கேருந்து ராமநாதபுரத்துக்கு போகாமல் இங்கே பக்கத்துலேயே அவர் யார்
நம்ம கட்டபொம்மனுடைய தலைமையிலேயே வந்து கலந்துக்கிறாங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா நாகலாபுரம், மன்னர்கோட்டை, போராளி, கோலார்பட்டி, சென்னாக்குடி. மருது சகோதரர்களுக்கு ஆதரவாக தரவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாகலாபுரம், மன்னர்கோட்டை, போராளி, கோலார்பட்டி, சென்னாக்குடி. எல்லாமே இப்போ வந்து ஒற்றுமையாக தானே இருக்காங்க. வீரபாண்டிய கட்டபொம்மன் தலைமையில் இவங்க கலந்துக்கிறாங்க. மருது சகோதரர்கள் சொல்லி வந்தவங்க அப்படி வச்சுக்கோங்க. நாகலாபுரம், மன்னர்கோட்டை, போராளி, கோலார்பட்டி, சென்னாக்குடிக்காரவங்க எல்லாமே. கட்டபொம்மன் சொல்லி ஆதரவு தர்றவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாஃப்டூர், ஏழாயிரம் பண்ணை, காடல்குடி, குளத்தூர். சாஃப்டூர் பாருங்கள், சூப்பர் பேர். சாஃப்டூர், ஏழாயிரம் பண்ணை, காடல்குடி, குளத்தூர். இவங்க எல்லாமே வந்து கட்டபொம்மன் சொல்லி வந்தவங்க. ஓகேங்களா? இது வந்து நேம்ஸ் மட்டும் எங்கே அப்படிங்கிறது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது பாருங்கள், திண்டுக்கல் கூட்டமைப்பு யார் பாருங்கள், தலைவர் கோபால நாயக்கர். விருப்பாட்சியை சேர்ந்த கோபால நாயக்கர் தான் திண்டுக்கல் கூட்டமைப்புக்கு தலைவராகவும், மடப்பாறை லட்சுமி நாயக்கர், தேவதானப்பட்டி பூசை நாயக்கர், கோயமுத்தூர், சேலம், கல்லர்நாடு, ஆனைமலை எதில் நாயக்கர் எல்லாருமே வந்து திண்டுக்கல் கூட்டமைப்பில் இருந்திருக்காங்க. நம்ம கோபால நாயக்கர் விருப்பாட்சி அவர் தான் தலைவர். மடப்பாறை லட்சுமி நாயக்கர், கோயமுத்தூர், சேலம், கல்லர்நாடு, ஆனைமலை எதில் நாயக்கர், தேவதானப்பட்டி பூஜை நாயக்கர் எல்லாமே வந்து திண்டுக்கல் கூட்டமைப்பில் இருந்திருக்காங்க. பாருங்கள், சேலம், கல்லர்நாடு எல்லாமே திண்டுக்கல் கூட்டமைப்பில் இந்த பக்கம் வந்துடுறாங்க. இப்போ மலபார் கோயம்புத்தூர் கூட்டமைப்புன்னு இது பார்த்திங்கன்னா அந்த பார்டர் அந்த மாதிரியே வரும். கேரளா பகுதிகள் எல்லாமே வந்து இதில் வரும். தலைவர் வந்து யாருன்னா கேரளாவர்மா இருந்தார். வயநாடு, கோட்டையாட்டு, குறும்பரநாடு, பரப்பநாடு, ஈவிநாட்டு நம்பூதிரிகள், மலபார் மாப்பிள்ளைஸ், கோயம்புத்தூர் கவுண்டர்கள் எல்லாமே வந்து மலபார் கோயம்புத்தூர் கூட்டமைப்பு. ஏன்னா கோயம்புத்தூர் அந்த பார்டர்னு வச்சுக்கோங்களேன், கேரளா பார்டரில் கோயம்புத்தூர் கவுண்டர்கள் எல்லாமே இருந்திருப்பாங்க போல், எல்லாமே அந்த பக்கம். ஓகேங்களா? இந்த கூட்டமைப்புகளில் இவங்கெல்லாம் இருந்திருக்காங்க. ஓகேங்களா? புரிஞ்சுதுங்களா? ஆக்சுவலாக வந்து இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது எல்லாமே பாளையக்காரர்கள் கூட்டமைப்பு, தென்னிந்திய கூட்டமைப்பு எல்லாமே சேம் தான். அது வேறு இது வேறு அப்படி கிடையாது. நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதுங்களா? அந்தந்த டைமில் வந்து அந்த கூட்டமைப்புக்கு வந்து இப்போ ராமநாதபுரம் கூட்டமைப்பாங்க, ஒரு நேரத்தில் வந்து திருநெல்வேலி கூட்டமைப்பு அப்படிம்பாங்க, அந்த மாதிரி. ஓகேங்களா? ஆக மொத்தம் எல்லாம் வந்து அந்த கூட்டமைப்புகளை எதையும் மாற்றலை. ஆனால் அந்த டைமில் யார் இருந்தாங்க, இந்த டைமில் யார் இருக்காங்க. ஓகேங்களா? அந்த எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த 1801 கிளர்ச்சி வரைக்கும் மூவ் ஆகி போகிறது தான். புரிஞ்சுதுங்களா? ஓகே, இதில் உங்களுக்கு டவுட் ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் சொல்கிறேன். ஆக்சுவலாக பாருங்கள். ஓகே, பாளையக்காரர்கள் கூட்டமைப்பில் ராமநாதபுரம் கூட்டமைப்புன்னு ஒன்று இருக்குது. அடுத்தது வந்து திருநெல்வேலி கூட்டமைப்பு, அடுத்தது வந்து திண்டுக்கல் கூட்டமைப்பு, அடுத்தது வந்து மலபார் கோயம்புத்தூர் கூட்டமைப்பு 4 இருக்குங்க. ராமநாதபுரம் கூட்டமைப்பில் வந்து பெரிய மருது, சின்ன மருது தலைவராக இருக்கார். திருநெல்வேலி கூட்டமைப்பில் வந்து கட்டபொம்மன் தலைவராக இருக்கிறாரு. திண்டுக்கல் கூட்டமைப்பில் வந்து கோபால நாயக்கரும், மலபார் கோயம்புத்தூர் கூட்டமைப்பில் வந்து கேரளவர்மாவும் தலைவராக இருக்கார். தெரிஞ்சுக்கிட்டிங்களா? மற்றபடி பாருங்கள், ராமநாதபுரம் கூட்டமைப்பில் தான் மேலப்பன், சிங்கம் செட்டி, முத்துக்கருப்பு தேவர், தஞ்சாவூர் நாணமுத்து, சிவகிரி மாப்பிள்ளை வன்னி, மதுரை கள்ளர்கள் எல்லாமே வந்து ராமநாதபுரம் கூட்டமைப்பில் இருக்காங்க. ஓகேங்களா? அடுத்தது பாருங்கள், திருநெல்வேலி உங்களுக்கு கேமரா கரெக்டாக காமிக்க மாட்டேன்னா ஓகே. ஓகேங்களா? அடுத்து திருநெல்வேலி கூட்டமைப்பில் வந்து வீரபாண்டிய கட்டபொம்மன், மருது சகோதரருக்கு ஆதரவாக நாகலாபுரம், மன்னர்கோட்டை, போராளி, கோலார்பட்டி, சென்னாக்குடிக்காரவங்க எல்லாமே. கட்டபொம்மனுக்கு ஆதரவாக வந்தவங்க சாஃப்டூர், ஏழாயிரம் பண்ணை, குளத்தூர், காடல்குடிக்காரவங்க எல்லாமே திருநெல்வேலி கூட்டமைப்பில் இருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து திண்டுக்கல் கூட்டமைப்பில் கோபால நாயக்கர், விருப்பாட்சி, மடப்பாறை லட்சுமி நாயக்கர், கோயம்புத்தூர், சேலம், கல்லர்நாடு, ஆனைமலை எதில் நாயக்கர், தேவதானப்படி பூஜை நாயக்கர் எல்லாமே இருக்காங்க. மலபார் கோயம்புத்தூர் கூட்டமைப்பில் தலைவர் கேரளவர்மா, வயநாடு, கோட்டையாட்டு, குறும்பநாடு, பரப்பநாடு, இருவிநாட்டு நம்பூதிரிகள், மலபார் மாப்பிள்ளைகள், கோயம்புத்தூர் கவுண்டர்கள் எல்லாமே வந்து மலபார் கோயம்புத்தூர் கூட்டமைப்பில் இருக்காங்க. அடுத்தது என்னன்னு பாருங்கள். அடுத்தது வந்து அடுத்த டாபிக் ஒன்று சொல்லியிருப்பேன், தென்னிந்திய புரட்சி அப்படின்னு. அந்த புரட்சி டைமில் பாருங்கள், அதுதான் இது. ஆக்சுவலாக புரிஞ்சுதுங்களா? அது கொஞ்சம் முன்னாடி, இது புரட்சி டைமில். ஓகேங்களா? இப்போது தென்னிந்திய கூட்டமைப்பு வந்து எக்ஸ்டெண்ட் ஆகிருது. அதான் நம்ம பாளையக்காரர் கூட்டமைப்புன்னு படித்தோம்ல, அதுவும் இதுவும் ஒன்று தான். அதை மட்டும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. அது வேறு இது வேறு இல்லை. அந்த இடத்துல பாளையக்காரர்கள் கூட்டமைப்பு அப்படின்னு வரும். இந்த லாஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா தென்னிந்திய புரட்சி அப்படின்னு தானே சொல்கிறோம். அப்போ வந்து தென்னிந்திய கூட்டமைப்பு. ஓகேங்களா? தென்னிந்திய கூட்டமைப்பு வந்து எப்படி எக்ஸ்டெண்ட் ஆகுறது, யார் வந்து ஜாயின் பண்ணுறாங்க அப்படின்னு பாருங்கள். தென்னிந்திய புரட்சி இந்த டாபிக்ங்க. இந்த டாபிக் பேர் வந்து தென்னிந்திய புரட்சி. இதில் பார்த்திங்கன்னா தென்னிந்திய கூட்டமைப்பு வந்து விரிவடைகிறது யாருனால அப்படின்னு பார்த்திங்கன்னா கன்னட மராத்திய பகுதி தலைவர் தூண்டாஜி.
என்ன பண்ணிடுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மருதுபாண்டியரோட சேர்ந்து தென்னிந்திய கூட்டமைப்பின் முன்னணி தலைவர்களாக மருதுபாண்டியரும் தூண்டாஜியும் ஆட் ஆகிறாங்க. தெரிஞ்சுக்கிட்டீங்களா? இப்போ புரியுதுங்களா? தென்னிந்திய கூட்டமைப்பு விரிவடையுது. தென்னிந்திய புரட்சி டைமில் தென்னிந்திய கூட்டமைப்பு விரிவடைவுது. எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்னட மராத்திய பகுதி தலைவர் தான் தூண்டாஜி. இதை மறந்துடாதீங்க. கன்னட மராத்திய பகுதி தலைவர் யார்? தூண்டாஜி. இப்போ கண்ணு தூங்காமல் இருக்கணும்ல, அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. கன்னட மராத்திய பகுதி தலைவர் வந்து தூண்டாஜி. அவரும் மருது சகோதரர்களும் சேர்ந்து தென்னிந்திய கூட்டமைப்பின் முன்னணி தலைவர்களாகவும் கோபால நாயக்கர், கான்யி ஹெரான் அப்படிங்கிற ஒருத்தர், கேரளவர்மா, கிருஷ்ணப்ப நாயக்கர் இவங்கெல்லாம் சேர்ந்து தென்னிந்திய கூட்டமைப்பின் 2ஆம் கட்ட தலைவர்களாகவும் இருக்கிறாங்க. இது ரொம்ப தென்னிந்திய புரட்சியில் அவுட் சோர்ஸாக இருந்தாலும் இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. ஓகேங்களா? தென்னிந்திய புரட்சியில் தென்னிந்திய கூட்டமைப்பு எப்படி விரிவடையுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக வந்து தூண்டாஜி இந்த இடத்துல தான் வருவார். யார்? கன்னட மராத்திய பகுதி தலைவர் தூண்டாஜியும் மருது சகோதரர்களும் தென்னிந்திய கூட்டமைப்பின் முன்னணி தலைவர்களாகவும், தென்னிந்திய கூட்டமைப்பின் 2ஆம் கட்ட தலைவர்கள் யார் யார்? கோபால நாயக்கர், கான்யி ஹெரான் அப்படிங்கிறவரும், கேரளவர்மா, கிருஷ்ணப்ப நாயக்கர் எல்லாமே வந்து 2ஆம் கட்ட தலைவர்கள். மருது சகோதரர்களும் தூண்டாஜியும் முதல் கட்ட தலைவர்கள். கோபால நாயக்கர், அதுக்கப்புறம் கான்யி ஹெரான், கிருஷ்ணப்ப நாயக்கர், கேரளவர்மா இவங்கெல்லாம் வந்து தென்னிந்திய கூட்டமைப்பின் 2ஆம் கட்ட தலைவர்கள் இருக்காங்க. அடுத்தது வந்து என்ன ஆகுது? கிளர்ச்சிக்கு வந்து பொறுப்பு யார் யார் எங்கெங்க? இப்போ முதல் கட்ட தலைவர்கள், 2ஆம் கட்ட தலைவர்கள் அப்படின்னு தென்னிந்திய புரட்சி, இதுதாங்க புரட்சி டைமு. புரட்சி டைமில் என்னென்னு பார்த்துக்கிட்டிங்களா? அது வந்து பாளையக்காரர்கள் கூட்டமைப்பு ஆல்ரெடி அது வந்து நியமிக்கப்பட்டது, அது அப்படியே போயிட்டுருக்குது. இது வந்து புரட்சி டைமில் முதல் கட்ட தலைவர்களாக அவங்களோ, 2ஆம் கட்ட தலைவர்களாகவும் நம்ம கோபால நாயக்கர், கான்யி ஹெரான், கேரளவர்மா, கிருஷ்ணப்ப நாயக்கர் எல்லாமே இருக்காங்க. அடுத்தது புரட்சிக்கு கிளர்ச்சிக்கு பொறுப்பு யார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கிளர்ச்சிக்கு பொறுப்பாக மதுரையில் மருதுபாண்டியரும், திண்டுக்கல்லில் கோபால நாயக்கரும், திண்டுக்கல் திருச்சி 2 இடத்துக்குமே கோபால நாயக்கர் தான். கான்யி ஹெரான் வந்து கோவை சேலம்க்கு கான்யி ஹெரானும் பொறுப்பு. கேரளவர்மா மலபார்க்கு கேரளவர்மா பொறுப்பு. ஓகேங்களா? கிருஷ்ணப்ப நாயக்கர் வந்து மேற்கு மைசூர். அப்போ மைசூர் அந்த என்னது கிருஷ்ணப்ப நாயக்கர் வந்து மேற்கு மைசூருக்கு பொறுப்பு. கன்னட நாட்டின் வடக்கு பகுதிக்கு தூண்டாஜிவாக் பொறுப்பு. ஆக்சுவலாக நம்ம ஏற்கனவே என்ன படித்தோம்? கன்னட மராத்திய பகுதி தலைவர் தானே தூண்டாஜின்னு படித்தோமா? கன்னட மராத்திய பகுதி தலைவர் தூண்டாஜின்னு படித்தோம். அப்போ கிளர்ச்சிக்கு பொறுப்பு மட்டும் இன்னொரு டைம் பார்க்கலாங்களா? மருது பாண்டியர் மதுரைக்கு, கோபால நாயக்கர் திண்டுக்கல் திருச்சிக்கு. ஓகேங்களா? கான்யி ஹெரான் அப்படிங்கிறவர் பார்த்துக்கோங்க, அவர் தான் கோயம்புத்தூர் சேலத்துக்கு அவர் தான். கான்யி ஹெரான் எதுக்கு பொறுப்பு? கோயம்புத்தூர் சேலமுக்கு பொறுப்பு. கேரளவர்மா மலபார் கேரளவர்மா. கிருஷ்ணப்ப நாயக்கர் வந்து மைசூர், மேற்கு மைசூருக்கு. கன்னட நாட்டின் வடக்கு பகுதி வந்து ஏற்கனவே சொல்லியிருக்கேன், கண்ணு தூங்காமல் அந்த மாதிரி கன்னட மராத்திய பகுதி தலைவர் தூண்டாஜி அப்படின்னு. கன்னட நாட்டின் வடக்கு பகுதிக்கு தூண்டாஜி வாக். புரிஞ்சுதுங்களா? தென்னிந்திய புரட்சினா இது ரொம்ப முக்கியமானது. இது ரெண்டும் தென்னிந்திய புரட்சியில் முதல் கட்ட தலைவர்கள் யார், 2ஆம் கட்ட தலைவர்கள் யார், எந்தெந்த பகுதியில் யார் யார் கிளர்ச்சிக்கு பொறுப்பு. மதுரையில் மருதுபாண்டியர், திண்டுக்கல் திருச்சிக்கு கோபால நாயக்கர், கான்யி ஹெரான் வந்து கோயம்புத்தூர் சேலம்க்கு, கேரளவர்மா மலபார், கிருஷ்ணப்ப நாயக்கர் மைசூர், மேற்கு மைசூருக்கு கிருஷ்ணப்ப நாயக்கர். அதே மாதிரி நம்ம கன்னட நாட்டின் வடக்கு பகுதிக்கு வந்து தூண்டாஜிவாக். இவங்க தான் வந்து கிளர்ச்சிக்கு பொறுப்பு. தெரிஞ்சுக்கிட்டீங்களா? இப்போ அந்த தென்னிந்திய கூட்டமைப்பு என்ன ஆச்சு? இப்போ புரட்சிக்கு முதல் கட்ட தலைவர்கள், 2ஆம் தலைவர்கள், முன்னணி தலைவர்கள், 2ஆம் கட்ட தலைவர்கள், கிளர்ச்சிக்கு யார் யார் பொறுப்பு எல்லாமே பார்த்தோமே. தென்னிந்திய கூட்டமைப்பு என்ன தான் ஆச்சு? எல்லாம் ரெடி, புரட்சிக்கு ரெடி, எல்லாம் ரெடி. என்ன ஆச்சு கடைசியில் அதை பார்க்கணும்ல. அவங்க தென்னிந்திய கூட்டமைப்பு என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வலுவிழந்துருச்சுங்க. எப்போன்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக முன்னாடியே 1799 திப்பு சுல்தான் வீழ்ச்சி அடைஞ்ச உடனேயே வந்து கேரளா மலபாரில் விலகினோடனே வந்து தென்னிந்திய கூட்டமைப்பு வலுவிழந்துருச்சு. ஓகேங்களா? கேரளா மலபார்லாம் வந்து கேரளவர்மா மலபார் அந்த பகுதி விலகின உடனே வந்து கோயம்புத்தூர் கூட்டணி வந்து வலுவிழந்துருச்சு. கோயம்புத்தூர் கூட்டணி அதனால தான் வலுவிழந்துருச்சு.
ஓகேங்களா. அடுத்தது பார்த்தீங்கன்னா இது வந்து எண்டு டைம் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 1799, அதாவது அந்தந்த டைம்லைன் கிளர்ச்சிங்கிறது கண்டினியூவாக நடந்துக்கிட்டே இருக்குது. அந்தந்த டைமில் என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நம்ம வந்து நமக்கு வந்து தெரிஞ்சுக்கிறோம், அவ்வளோதான். 1799 திப்பு சுல்தான் வீழ்ச்சிக்கு அப்புறமே வந்து படை வந்து வலுவிழந்துருச்சு. கேரளாவர்மா வந்து மலபார் கேரளாவர்மா விலகிறாரு. அப்போ கோயம்புத்தூர் கூட்டணியும் வலுவிழந்துருச்சு. ஓகேங்களா, புரிஞ்சுதா. தென்னிந்திய கூட்டமைப்பு 1799 திப்பு சுல்தான் வீழ்ச்சிக்கு பின்னர் வலுவிழந்துருச்சு. 10க்கு கேரளவர்மா மலபார்லேருந்து விலகினோடனே வலுவிழந்துருச்சு. அடுத்தது அதான் மலபார் விலகின உடனே வந்து கோயம்புத்தூர் கூட்டணியும் வலுவிழந்துருச்சு. நம்ம வந்து இங்கே வந்து கிளர்ச்சிக்கு பொறுப்பெல்லாம் பார்த்தோம்ல, எல்லா கிளர்ச்சிக்கெல்லாம் யார் யார் பொறுப்பு, ஓகே ரைட்டு ஜூட் அப்படின்னு போகும்போது 1799 திப்பு சுல்தான் வீழ்ச்சிக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கேரளவர்மாவும் மலபார் அது விலகின உடனேயே வந்து கோயம்புத்தூர் கூட்டணியும் வலுவிழந்துருச்சு. 1799 திப்பு சுல்தான் வீழ்ச்சி அடைகிறார் இல்லைங்களா. அந்த வீழ்ச்சி அடைஞ்ச உடனேயே கேரளவர்மா மலபார் அதுவும் விலகினதுனால கோயம்புத்தூர் கூட்டணி வலுவிழந்துருச்சுங்க. இப்போ என்னதாங்க ஆச்சு கடைசியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ரொம்ப முக்கியமானது. நான் இப்போ சொன்னது வந்து எதனால் வலுவிழந்துச்சு அப்படிங்கிறது, இது முக்கியமானது கிடையாது, இருந்தாலும் இப்போ சொல்லதை பாருங்கள். 1800 மார்ச் 30 தென்னிந்திய கூட்டமைப்போட கிளர்ச்சி வந்து ரொம்ப தீவிரமாக துவக்கம். ஏன்னா கிளர்ச்சி பண்ண ஆரம்பிச்சுட்டா விட்டுட்டா போக முடியும். வலுவிழந்துருச்சு. 1799 திப்பு சுல்தான் வீழ்ச்சிக்கு அப்புறமே வந்து நம்ம கேரளவர்மா மலபார் அதுவும் விலகினதுனால கோயம்புத்தூர் கூட்டணி வலுவிழந்துருச்சு தான். ஆனால் 1800 மார்ச் 30 தீவிரமாக துவக்கம் நடந்திருக்குது. தூண்டாஜிவாக் படைகளை பெல்லத்திற்கு அனுப்பினார். எல்லாம் என்ன பண்ணுறது, மார்ச் 30 வந்து எல்லாம் நடக்குது. அதுக்கடுத்து கொஞ்சம் மார்ச் ஏப்ரல்னு போகும்போதே அங்கே எல்லாம் முடிச்சு விட்டுறாங்க. ஏப்ரல் அந்த லெவலில் போகும்போது கர்நாடக உடன்படிக்கையை போட்டு விட்டுறாங்க. கடைசியில் முடிச்சு விட்டுறாங்க பாளையக்காரர் புரட்சியவே. புரிஞ்சுதுங்களா. அதாவது எல்லா கிளர்ச்சிங்கிறது எல்லாமே கண்டினியூவாக நடந்துக்கிட்டே இருக்குது. ஒரு சில இடங்களில் ஒரு சில இது நடக்கிறது வந்து ஒரு படைக்கு வந்து ஒரு வலுவிழப்பாகிடுது. அந்த மாதிரி 1790 இங்கே வந்து கிளர்ச்சிக்கு பொறுப்பு தென்னிந்திய கூட்டமைப்பு, தென்னிந்திய புரட்சி எல்லாமே பண்ணி எல்லாம் பண்ணுறவங்க பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இப்போ வந்து 1799 திப்பு சுல்தான் வீழ்ச்சிக்கு அப்புறமா கேரளவர்மா மலபார் அதுவும் விலகின உடனேயே கோயம்புத்தூர் கூட்டணி வலுவிழந்துருதுங்க. அப்போ 1800 மார்ச் அதுக்காக கிளர்ச்சி விட்டுட்டா போக முடியும், வலுவிழந்துருது. மற்றபடி 1800 மார்ச் 30 அப்படி இருந்தும் தென்னிந்திய கூட்டமைப்பு கிளர்ச்சி வந்து துவங்கி தூண்டாஜிவாக் இருக்காரு. யார், கன்னட மராத்திய பகுதி தலைவர் தூண்டாஜி இருக்கார் பார்த்தீங்களா. அவர் தானே முன்னணி தலைவராக மருது சகோதரர்களோடு இருக்கார். அவர் வந்து என்ன பண்ணுறாரு, படைகளை பெல்லத்திற்குலாம் பெல்லத்திற்கு அனுப்புகிறார். அவ்வளோ தூரம் எல்லாம் போராட்டம் பண்ணியும் 1800 மார்ச் 30 தான் வந்து தூண்டாஜிவாக் படைகளை பெல்லத்திற்கு அனுப்பினார். இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. 1800 மார்ச் 30 தூண்டாஜிவாக் படைகளை பெல்லத்திற்கு அனுப்பினார். எல்லாமே இது பண்ணி என்ன பண்ணுறது, கடைசியில் அவங்க கண்ட்ரோலுக்கு கொண்டு போயிட்டாங்க. கர்நாடக உடன்படிக்கை ஒன்று போட்டுறாங்க. கடைசியில் 1799, 1800, 1801 எல்லாம் வரிசையாக பாளையக்காரர்களாக கழகத்தை ஒவ்வொன்றா பையாக அடக்கிட்டே வந்துடுறாங்க. நம்ம வீரபாண்டிய கட்டபொம்மன்லேருந்து அங்கேருந்து அடக்க ஆரம்பித்தவங்க நம்ம ஒவ்வொருத்தராக அடக்கிக்கிட்டே வந்துடுறாங்க. புலித்தேவர், வேலுநாச்சியார், வீரபாண்டிய கட்டபொம்மன் இப்படியே ஒவ்வொருத்தராக அடக்கிக்கிட்டே வர்றாங்களா. அப்போ எல்லாத்தையுமே வரிசையாக அடக்கிக்கிட்டு வந்து 1799, 1800, 1801 அப்படிங்கும் போதெல்லாம் வந்து எல்லாத்தையுமே டோட்டலாக பாளையக்காரர்கள் கழகத்தை பூராத்தையும் அடக்கிட்டு கர்நாடக உடன்படிக்கை போட்டுறாங்க. 1801 ஜூலை 31 கர்நாடக உடன்படிக்கை போட்டுறாங்க. அதில் என்ன இருக்குது, பாளையக்காரர் முறை முடிவு அப்படின்னு சொல்லி எழுதிடுறாங்க. புரிஞ்சுதுங்களா. இத்தோட பாளையக்காரர் முறை முடிஞ்சிருச்சா அப்படின்னா முடிஞ்சிருச்சு. அவங்க வந்து கர்நாடக உடன்படிக்கை 1801 ஜூலை 31, 1801 ஜூலை 31 கர்நாடக உடன்படிக்கை போட்டுறாங்க. தெரிஞ்சுக்கிட்டிங்களா. வேற ஒன்றும் இல்லைங்க, எல்லாமே 1799, 1800, 1801 அப்படியே வரிசையாக ஒவ்வொரு பாளையக்காரர்களாக அடக்கிக்கிட்டே வந்துடுறாங்க. அடக்கி முடிச்சுட்டு அவ்வளோதான், மருது சகோதரர்களோட முடிச்சுட்டு அதுக்கப்புறமா என்ன பண்ணிடுறாங்க, ஓகே நம்ம கர்நாடக உடன்படிக்கை போடலான்னு சொல்லிட்டு கர்நாடக உடன்படிக்கை 1801 ஜூலை 31 கர்நாடக உடன்படிக்கை போடுறாங்க. அந்த டேட்டு ரொம்ப முக்கியம். 1801 ஜூலை 31 கர்நாடக உடன்படிக்கைங்கிறது. அந்த உடன்படிக்கையில் வந்து பாளையக்காரர் முறை முடிவு அப்படின்ட்டு சொல்லிடுறாங்க. ஓகேங்களா.
இதோட வந்து மருது சகோதரர்கள், தென்னிந்திய கூட்டமைப்பு, தென்னிந்திய புரட்சி, திருச்சிராப்பள்ளி பேரறிக்கை, பாளையக்காரர் முறை எல்லாமே இதோட முடிவடைஞ்சிருது. அதுக்கப்புறமா 1805 தீரன் சின்னமலை வர அது கொஞ்சம் வேறு மாதிரி. இவ்வளவு தீவிரமான போர் வந்து இப்போ முடிவடைஞ்சிருது. பாளையக்காரர் போர் வந்து எப்போது முடிவுற்றது அப்படின்னா 1801 ஜூலை 31 கர்நாடக உடன்படிக்கையுடன் பாளையக்காரர் முறை முடிவடைந்தது அப்படிங்கிறது தான் ஆன்சர். ஓகேங்களா? கர்நாடக உடன்படிக்கையிலே வந்து பாளையக்காரர் முறை முடிவுற்றது அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே நீங்கள் நோட்ஸ் எடுத்துக்கோங்க, நான் பிடிஎஃப் சென்ட் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க, இல்லைனா உங்களுக்கு வந்து தெரியாது. அது இல்லாமல் நீங்கள் வந்து டெலகிராமில் கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கோங்க. சில வீடியோஸ் வந்து நான் யூடியூப்பில் கொடுக்க மறந்துட்டாலும் கண்டிப்பாக நான் டெலகிராமில் ஷேர் பண்ணிடுவேன். டெலகிராமில் ஜாயின் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா தான் நம்மளோட பேட்சோட எல்லா இன்ஃபர்மேஷனுமே உங்களுக்கு கரெக்டாக கிடைக்கும், பிடிஎஃப்பும் கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. டெலகிராம் லிங்க்கு நான் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.